ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? அதனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப சில்லுன்னு வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட உணவு முறைகளை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி இளநீ குடிக்கணும், நொங்கு சாப்பிடணும், வாட்டர்மெலன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து பேசிக்காக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதை எல்லாத்தையும் விட உடம்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதாகவும் இருக்கக்கூடிய ஒரு 4 ரெசிபி பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸை வந்துட்டு சம்மர் சீசனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கேட்டால் இல்லைங்க. கண்டிப்பாக வந்து ரெகுலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற முக்கியமான ரெசிபி என்னென்னா, சோற்று கற்றாழை இருக்கு இல்லையா, அதோட ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லியை வந்துட்டு ஒரு 5 to 8 டைம்ஸ் வந்து ஒரு நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸை வந்து நீங்கள் தனியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து அது கூட மோரை வந்து மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம். இதை வந்து வீக்லி 2 or 3 டைம்ஸ் வந்து குடிக்கலாம். செகண்ட் முக்கியமான ரெசிபி என்னன்னா, ஈஸியா எல்லார் வீட்லயும் கிச்சன்லயே கிடைக்கக்கூடிய வெந்தயம் தான். நைட்டு நம்ம தூங்க போற டைம்ல 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து 1 கிளாஸ் வாட்டர்ல வந்துட்டு ஆட் பண்ணிட்டு தூங்கிடலாம். அப்புறம் வந்து மார்னிங் எழுந்ததும் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி மட்டும் குடிச்சா போதும். வெந்தயத்தை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜூஸை குடிக்கிறதுனால என்னங்க ஆகுது அப்படின்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற ஹீட் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். தேர்ட் முக்கியமான ரெசிபி என்னன்னா, பார்லி வாட்டர். இது என்ன பார்லி? இந்த பார்லின்றது வந்து ஒரு அரிசி வகையை சேர்ந்தது தான். இந்த பார்லி வாட்டரை வந்து நிறைய டைப் ஆஃப் விதத்தில் வந்துட்டு செய்யலாம். நான் வந்து சொல்கிறது எப்படின்னா, ஈஸியாக சிம்பிளாக சொல்கிறேன். இந்த பார்லி வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு, அதுக்கப்புறமா நம்ம தேவையான அரிசி எடுத்து வச்சிருக்கோம் அதை போட்டு நல்லா பாயில் ஆனதும் வந்து இறக்கி வச்சுட்டு அந்த வாட்டரை மட்டும் நீங்கள் வடிகட்டிக்கணும். ஸோ அந்த தண்ணியை வந்து நல்லா ஆடினதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த வாட்டரை வந்து குடிக்கலாம். ஸோ இதை தான் வந்து பார்லி வாட்டர்னு சொல்லுவோம். இதில் கண்டிப்பாக வந்து சால்ட் ஆட் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? சால்ட் ஆட் பண்ணாமல் தான் இதை செய்யணும். ஃபோர்த் முக்கியமான ரெசிபி என்னன்னா, தாழம்பூ எசன்ஸ். 1 டம்ளர் தண்ணியில் வந்துட்டு 1 or 2 drops எசன்ஸை வந்து போட்டு குடித்தோன்னா பாடி அவ்வளோ கூலிங்காக இருக்குமாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. வீக்லி 1 டைம் யூஸ் பண்ணால் போதுமானது. இது வந்து ஹீட்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன ரெசிபியெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த சம்மர் சீசன்லேருந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், ஓகேவா? மீண்டும் அடுத்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணலாம். டாடா, பாய்.